सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। हरिहे कृत्यतृगच्च पाणिनिवत स्पष्टं विधत्ते यतस्तस्मात् दर्शनयोग्यतां वदति न स्तव्यो न तत्त्वान्तरम् तस्मादात्मपदार्थमात्रनियतं நேயத்துவமேகாந்ததோ திரஷ்டவியாதிவசோ வதத்யனுபவாத் அஜ்ஞாத ஆத்மா யதா. ஒரே விஷயம் தான் நடந்துருக்கு, சொல்லிட்டு இருக்கு. அஜ்ஞாதமான ஒரே ஒரு பொருள் ஆத்மா தான். ஏனால் திரஷ்டவியான்னு சொல்றது ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசம். அந்த இடத்துல ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசவியா என்றது விதின்னு சொல்றாங்க. ஆனால் திரஷ்டவியா என்றது விதி கிடையாது. அங்க அருகார்த்தே அருகே கிருத்தியதர்க்கஸ்ச அருகே கிருத்தியதர்க்கஸ்ச சூத்திரம், பாணினிய சூத்திரம். கிருத்திய பிரத்யங்கள் திருச் பிரத்யங்கள் இதெல்லாம் அருகார்த்தத்தில் வரும் பாணினி சொல்லியிருக்காங்க. இங்க தவ்ய பிரத்யம் வந்து கிருத்திய பிரத்யம், அது பேர் கிருத்திய பிரத்யம்னு பேர். அதனால திரஷ்டவியான்னு சொன்னால் திரஷ்டவியா அப்படின்னா பாரு அப்படி விதி கிடையாது. ஆனால் ஆத்மா என்பது சாட்சாத்கார யோக்கியமான பொருள் அப்படி அர்த்தம். சாட்சாத்கார அருகாய்க்கு அர்த்தம். ஆத்மா திரஷ்டவியா திருஷதாத்துக்கு சாட்சாத்காரம் பிரத்யக்ஷாத்மக ஞானம் அர்த்தம். திருஷ்யதே சொன்னால் முக்கியமா அது சாட்சாத்காரம் சொல்லக்கூடிய தாது. சாட்சாத்கார யோக்கிய சாட்சாத்கார அருகான்னு அர்த்தம். ஆத்மா திரஷ்டவியான்னு சொன்ன எப்படி தெரியுதுன்னா பாணினி சூத்திரத்திலிருந்தே தெரியுது. அருகே கிருத்தியதர்க்கஸ்ச பாணினிவதः ஸ்பஷ்டம் விதத்தே யதः தஸ்மாத் அதனால தரிசன யோக்கியதாம் வததி. தரிசன யோக்கியம் ஆத்மஸ்வரூபம் தரிசன யோக்கியம், அது சாட்சாத்காரிக்க முடியும், சாட்சாத்கரிக்க முடியாது. தரிசன யோக்கியதாம் வததி ந சவ்யோ ந தத்துவாந்தரம், அது இல்லாம வேற அர்த்தத்தை சொல்றது இல்லை. தஸ்மாத் ஆத்ம பதார்த்த மாத்திர நியதம் நேயத்துவம் ஏகாந்தக. அதனால நேயத்துவம் அப்படின்னா பிரமேயத்துவம், தெரியக்கூடியது பிராங்கா சொன்னா ஒரே ஒண்ணுதான், ஆத்மா தான். ஏகாந்தக நேயத்துவம் சாட்சாத் நேயத்துவம் எதுக்கு இருக்கு? ஆத்மாவுக்கு தான் இருக்கு. தஸ்மாத் ஆத்ம பதார்த்த மாத்திர நியதம், ஆத்ம பதார்த்தத்துக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கக்கூடியது எது? நேயத்துவம் ஏகாந்தக. மற்ற வஸ்துக்கள் எல்லாம் நேயம்னு சொல்றது ஏன்னால் ஆத்மாவில் அத்தியஸ்தமா இருக்கு. அந்த ஆத்மா தெரியலன்னா விஷயம் தெரியலன்னு சொல்றாங்க. சாட்சாத் நேயத்துவம் ஆத்மா. திரஷ்டவியாதி வசோ வததி அனுபவா அஜ்ஞாத ஆத்மா எதா. அதனால திரஷ்டவியம் என்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த விஷயத்த சொல்றது. நம்மளுடைய அனுபவம் ஆத்மையும் அஜ்ஞாதம் ஜடா. ஜடம் என்றது அஜ்ஞாதம் இல்லை. அஜ்ஞாதம் சொல்றது ஏன்னா டைரக்டா அஜ்ஞாதம் இல்லை, இன்டைரக்டா அஜ்ஞாதம். சாட்சாத் அஜ்ஞாதம் ஆத்மாதான் எதா. அப்புறம் ரூபியாதி விப்ரமம் அபேட்சை சுத்திகாது சத்சம்பிரயோக ஜனிதைவது புத்திவருத்தி சாமப்பியபேட்ச சதி சம்ஹிருத சர்வபேதே சத்சம்பிரயோக ஜனிதா மதிர் அபியுவேயா. ஏன் அதான் சாதாரண பிரத்யக்ஷம் சொல்ல வேண்டிய இடத்துல அபரோட்சம் வார்த்தையை ஜாஸ்தி வேதாந்த கிரந்தங்கள் யூஸ் பண்றது அவ்வளவுதான். ஏன் என்ன அதுக்கு என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அர்த்தம் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான். பிரத்யக்ஷம் சொன்னா வார்த்தைக்கு வேர்ட் பை மீனிங், அக்ஷம் சொன்னா இந்திரியம், அக்ஷம் பிரதி டைரக்டா இந்திரியத்துக்கோட கான்டாக்ட் வரும்பொழுது வரக்கூடிய ஞானம் பிரத்யக்ஷம். இதுக்கு ஆப்போசிட் வேர்டு பரோட்சம், அக்ஷத்துக்கு வெளி ஊரே இருக்கிறது. பரஸ்தா அப்படின்னா இந்திரியங்களோட கான்டாக்ட் இல்லாம இருக்கக்கூடிய விஷயம் பரோட்சம் சொல்றது. அதுக்கு இன்னொரு நஞ்சு போட்டு அபரோட்சம் சொல்றது. அப்ப திருப்பி பிரத்யக்ஷம் அர்த்தத்தை தான் வந்துருக்கு. அப்போ அபரோட்சம் இல்லைன்னு சொல்றது
இருக்கிறதுனால இந்த வார்த்தை ஏன் கொஞ்சம் வேதாந்திகளுக்கு கொஞ்சம் பிரத்யக்ஷம் சொல்றதோட அபரோக்ஷம் சொல்றது ஜாஸ்தி உண்டு. அதுக்கு காரணம்னா ஒண்ணும் இல்லை, பிரத்யக்ஷம் சொல்ல வேண்டிய இடத்துல இந்திரியமே உபயோகப்படுத்தணும் என்ற ஒரு நிர்பந்தம் இல்லை வேதாந்தத்துல. ஆனா அதனால பரோட்சம் சொல்றதுன்னு சொல்ல முடியாது வாஸ்தவமா. ஏன்னா அர்த்தம் சேமா தான் கிடைக்குது, வேர்ட் பை மீனிங் சேம் தான். வாக்கியார்த்தம் பிரத்யக்ஷம் சொன்னாலும் பரோட்சம் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், வித்தியாசமே இல்லை. ஆனா வேதாந்தத்துல ஒரு தாற்பயத்துல ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, இப்போ சப்தத்திலிருந்தும் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறதுன்னு சொல்லுது. ஒரு சப்தம் வாக்கியமா இருந்தாலும் தத்துவமசி, இந்த வாக்கியத்திலிருந்து வர வேண்டிய ஞானமும் அபரோக்ஷம் இருக்கு, சாட்சா்காராத்மக ஞானம். இப்போ பாருங்க, அங்கேயும் அர்த்தம் இருக்கு, எல்லா இடத்துலையும் சாட்சா்காரம். சாட்சா்காரம் அது வேர்ட் பை மீனிங் பார்க்க வேண்டாம். உண்மையா என்ன இருக்கு நம்மளுடைய சித்தாந்தத்துல, ஒரு இந்திரியத்தோட காண்டாக்ட் இருந்தா மட்டும்தான் பிரத்யக்ஷ ஞானம் என்ற ஒரு சித்தாந்தம் இல்லை. அதனால வேற எந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றது வேற ஒன்றும் இல்லை. நீங்க என்ன கேட்டது, அதனால அபரோக்ஷத்துவம் இது பிரத்யக்ஷத்தோட அபரோக்ஷம் பிரபலமா இருக்கு, அப்படி கிடையாது. அப்படி கிடையாதுன்னு அதுக்கு அர்த்த வித்தியாசம் இல்லை, அந்த சென்ஸ்ல ஒரே மீனிங் தான். பிரத்யக்ஷம் அபரோக்ஷம், சாட்சாத் அபரோக்ஷா பிரம்மா. ஸ்ருதியில் அபரோக்ஷம்னு வார்த்தை இருக்கு, பரோட்சம் இல்லாம இருக்கு. பரோட்சம் சொன்னா இந்திரியத்துக்கு வெளியில் இருக்கிறது பரோட்சம், அப்படி இல்லாம இருக்கிறது அபரோக்ஷம். நமக்கு அபரோக்ஷம் சொல்லி சொல்லி ஒரு அது அந்த அர்த்தம் ஒன்றும் கிடைக்காது. ஆனா அர்த்தம் வச்சிருக்கோம், நீங்க அந்த அர்த்தம் எடுக்கலாம். ஆனா அதுல பிரத்யக்ஷ வார்த்தைக்கு வாக்கியார்த்தத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை சொல்றாங்க. நீங்க ஏதோ ஒரு வித்தியாசம், ஆத்மா ஞானஸ்வரூபம்னு சொன்னா சில பேருக்கு அது ஒரு ரசிக்காது, போதஸ்வரூபம்னு சொன்னா ஒரு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஞானம் என்ற வார்த்தைக்கும் போதம் சொன்ன வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். ஞானஸ்வரூபம்னு சொன்னால் அது ஒரு ரசிக்கலை, போதஸ்வரூபம்னு சொன்னா கொஞ்சம் ரசிக்கிறது. அது என்ன காரணம், ஒன்றும் இல்லை, ஞானம் என்ற வார்த்தை எல்லா ஞானத்துக்கும் அறிவு, சாதாரண நாலேஜ் என்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணி பழக்கமாச்சு. அதனால அந்த ஆத்மாவுடைய சுரூபம் சொன்னா ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால போதம்னு சொல்றது. இன்னும் பாருங்க, சுகஸ்வரூபம்னு சொன்னால் அந்த அளவுக்கு ரசிக்காது, ஆனந்த ஸ்வரூபம் வார்த்தை. சுகம் ஆனந்தம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் சுகஸ்வரூபா சொல்லும்போது ஏதோ ஒரு இங்கிலீஷ்லயும் ஹாப்பினஸ் சொல்றது, பிளிஸ் சொல்றது இல்லையா, ஒரே அர்த்தம் தான் இருக்கு, ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். ஆமா, அதான் சுகம் என்ற வார்த்தையை விஷய சுகத்துல நிறைய யூஸ் பண்ணி பழக்கமாச்சு, அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதனால அப்படி விஷய சுகஸ்வரூபம் நினைக்க வேண்டாம் நினைச்சுங்க இன்னொரு வார்த்தை போடுறது வேற. லாங்குவேஜ் உண்மையா வார்த்தை ஒரே அர்த்தம் தான். ரூபியாதி விபவம் அபேட்சை சுக்திகாது சத்தம் பிரயோக ஜனிதைவது புத்திவருத்தி சாமத்தியபேட்ச சதி சம்பிருத சர்வதேதே சத்தம் பிரயோக ஜனிதான் அதி அபியுதேயா. இங்க என்ன சொல்றது, ஒரு பிரமை நடக்கும்போது சுக்தியில லூக்கிய பிரமம், லூக்கியம் ரஜதம், ரஜதம் சத்து ஒரு பிரத்யட்சம் ஏற்படுது, ரஜதம் உண்மையா இருக்கு ஒரு பிரமை ஏற்படுது நமக்கு. இங்க இது ஒரு கண்ணால தெரியறதுன்னு சொல்லுது. உண்மையா அங்க ரஜதத்தோட டைரக்டா ஐ கான்டாக்ட் இல்லை, தெரியக்கூடிய ரஜதம் பிராதிபாசிகம், அதுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையா சொன்னா சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அது வியாபகாரிக, கண்ணு வியாபகாரிகம் இல்லையா, இது வியாபகாரிக சத்தை கண்ணுக்கு. ரஜதத்துக்கு பிராதிபாசிக சத்தை, வியாபகாரிகத்துக்கும் பிராதிபாசிகத்துக்கும் கான்டாக்ட் கிடையாது, வியாபகாரிகத்துக்கும் வியாபகாரிகத்துக்கும் கான்டாக்ட் இருக்கு. அதனால இந்த ரஜதத்தோட உண்மையா ஐ கான்டாக்ட் இல்லை, இருந்தாலும் நான் கண்ணால பார்க்கிறேன்னு சொல்லுவான் பிரமம் நடக்கும்போது. ஏன் பிரமிக்கிறவா அகம் சக்ஷுஷா ரஜதம் பஷ்யாமி சொல்லுவான். உண்மையா சக்ஷுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த ரஜதம் சத்தா தெரியனே சொல்லுவான். என்ன அதுக்கு காரணம்னா அந்த அந்த சாதாத்மிய இது தெரியக்கூடிய ரஜதம் சுக்தியோட சாதாத்மியத்தோட தெரியுது, சுக்தி சாதாத்மியமா தெரியுது, சுக்தியோட ஐ கான்டாக்ட் இருக்கு. அங்கே உண்மையா இருக்கக்கூடிய சுக்தி
கண்ணுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால கண்ணால தெரியக்கூடிய சுத்தி அதுல சாதாரணமா ரஜதம் தெரியறதுனால ரஜதமும் கண்ணால தெரியறது ஒரு எண்ணம். அது சொல்ற ரூபியாதி விப்ரமம் அபேட்சை சுத்தி காதோ சப்தம் பிரயோக ஜனிதைவது புத்திவருத்தி. இந்த சுத்தி காதோ யா புத்திவருத்தி சப்தம் பிரயோக ஜனிதா. சுத்தியில புத்தியோட விருத்தி இருக்கு அப்படின்னா அந்த கரணத்தினுடைய அந்த கரணத்தை மனசு சுத்தி கிட்டு போறது, அதனாலதான் சுத்தி தெரியுது. சுத்திகாதும் யா புத்தி விருத்தி தா சத்தம் பிரயோக ஜனிதா. சத்தம் பிரயோகம் அந்த ஜெயினிய சூத்திரத்தில் வந்து இல்லையா, சத்தம் பிரயோகே இந்திரியானம் புருஷத்தை புத்தி ஜென்மா வந்து இருக்கிற வஸ்துவோட சம்பிரயோகம். சம்பிரயோகம்னா சன்னிகரிஷம், கான்டாக்ட். இருக்கிற வஸ்து என்ன? சுத்தி, சுத்திகா. சுத்தியோட கண்ணுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால ஒரு புத்தி விருத்தி வந்துருக்கு. அது வந்து சத்தம் பிரயோக ஜனிதா, சுத்திகா சம்பிரயோக ஜனிதா, லோக பிரசித்தா சா ரூபியாதி பிரமம் அபேக்ஷ்ய ஏவா இது யோஜனா. यदा श्रुत्यादेव विचारित्वे न अनर्थत्वं नान्विष्यते तदा भ्रमा दृष्टरजताद्यपेक्षया श्रुत्यादेव सत्यत्वाभिमानगोचरत्व अविकल्पको विधिः तत्संप्रयोगजनितैव इति न तत्र प्रत्यक्षलक्षण अभियाप्ति. என்ன சொல்றாருன்னா, உண்மையா நான் சொன்ன விஷயம் தான். இந்த ரஜதம் கண்ணுக்கு விஷயம் இல்லை, ஆக்சுவலா விஷயம் இல்லை. ஆனா பிரத்யக்ஷ பிரமம் ஏன் சொல்றது? இது பிரத்யக்ஷ பிரமம் சொல்றது இல்லையா? பார்த்துட்டு தானே நான் பார்த்துட்டு பிரமிச்சேன்னு சொல்லுவேன். கண்ணால பார்த்துட்டு பிரமிச்சேன். எது பார்த்துல சுத்தி தான் பார்க்க முடியாது, ரஜதம் பார்க்க முடியறது இல்லை, கண்ணோட சம்பந்தம் இல்லை. ஆனால் சுத்தி என்றது கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றதுனால இது வந்து பிரத்யக்ஷ பிரமைன்னு சொல்றது. அதனால சத்தம் பிரயோகத்தினால வந்து சேர்ந்த ஒரு பிரமை. ஆனா பிரமைன்னு ஏன் சொல்றது கேட்டால் ரஜதம் உண்மையா அங்கே கிடையாது. ரஜதம் இல்லாத ரஜதம், பிராதிபாசிகமான ரஜதம் தெரியறதுனால பிரமை. பிரத்யக்ஷ பிரமை ஏன் சொல்றது? கண்ணால சுத்தி கான்டாக்ட் சம்பந்தம் இருக்கிறதுனால பிரத்யக்ஷ பிரமை. அப்ப கண்ணுக்கு வேலை இருக்கு, ஆனா அது பிரமையாகவும் இருக்கு. இப்படி ரூபியாதி விப்ரமம் அபேட்சை சுத்திகாதோ சத்தம் பிரயோக ஜனிதைவது புத்திவருத்தி தாமப்பி அபேட்சிய சதி சம்பிருத சர்வபேதே. இப்போ இன்னும் அத்வைத சித்தாந்தத்துக்கு உள்ள போய் பார்த்தால் இந்த சுத்தி என்றது பரமாத்மாவுக்கு இல்லையே, அது ஒரு கல்பித பதார்த்தமாச்ச. அப்ப அது எங்க கல்பிதம்? சத்துக்குள்ள கல்பிதம். அப்ப உண்மையா இருக்கிறது என்ன? சத்து தான் இருக்கு. அப்போ அந்த ரஜதம் வாஸ்தவமா இல்லை, ஆனா சுத்தி இருக்கு வச்சிருந்த சுத்தியோட கான்டாக்ட் வந்ததுனால ரஜத ஞானம் சொல்றது. இன்னும் கீழே போய் பார்த்தால் சுத்தியும் இல்லை, என்ன இருக்கு? சத்து இருக்கு. அப்ப சத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால சுத்தி தெரியறது சொல்றது, சுத்தியோட சம்பந்தம் இருக்கிறதுனால ரஜதம் தெரியறது சொல்ற மாதிரி சத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால சுத்தி தெரியறது சொல்றது. அந்த சத்தை பிடிச்சு வச்சா என்ன அது அத்வைதத்துக்கு வந்துருக்கு. அதுதான் உண்மையா இருக்கு. அதுதான் அந்த சத்து என்று தெரியக்கூடிய அந்த சத்பதார்த்தம், கேவல சத்பதார்த்தம், அது மட்டும்தான் இருக்கு. சுத்தியும் கல்பிதம், ரஜதமும் கல்பிதம். இப்படி வந்துருக்கு. இந்த அளவுக்கு மனசுல வச்சிருந்த ஜெய்மினி சத்தம் பிரயோகம் சொல்லல. ஆனால் எது உத்தேசிச்சு சொன்னாலும் சத்தம் பிரயோகம் அங்கே இருக்கு. அதை இங்க எடுத்துருக்கேன். என்ன இவருடைய அபிப்பிராயம் என்ன? சத்தோட சம்பிரயோகம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஜெய்மினி சொல்றாரு இல்லையா, சத்தோட சம்பிரயோகம். என்ன சத்து? சுத்தின்னு சொல்லுவான் சாதாரணமா, நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு கீழே போய் சத்து அவ்வளவுதான். சத்து மாற்றமா எடுக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றது அந்த சத்துன்னு மட்டுமா எடுத்துட்டு பார்க்கணும் வேதாந்தி. பாக்கி எல்லாமே விட்டுருவாங்க, அதை அபேட்சித்து பாக்கி எல்லாமே. அப்போ எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சத்து ஒரு பொருள் இருக்கு, அதோட தான் சம்பந்தம் எல்லா பிரமாணத்துக்கும். அந்த சத்துல ஆரோக்கியமா இருக்கிறதுனால சத்துன்னு சொல்றது. எப்படி இதம் பதார்த்தத்துல ஆரோக்கியமா இருக்கிறதுனால இதம்னு சொல்றதோ, ரஜதத்தை இதம் சொல்றது இல்லையா? ரஜதம் இதம் இல்லை, உண்மையா சுத்தி தான் இதம். அந்த இதம் பதார்த்தத்துல ஆரோக்கியமா இருக்கிறதுனால ரஜதத்தை இதம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி சத் பதார்த்தத்துல ஆரோக்கியமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் சத்து சத்து சத்துன்னு சொல்றது. காமத்தி அபேட்சிய சதி சம்பிருத சர்வதேகே. சத்பதார்த்த
மட்டுமா இருக்கு. தத்துவம் பிரயோக ஜனிதான் அதிரபியுபேயா. எல்லா புத்தியும் இந்த சத்தோட சம்பந்தப்பட்டு வரக்கூடியது. ஆனா சத்து மட்டும்தான். இப்படி கேள்வி கேட்பா, அப்படின்னா உங்களுக்கு சத்து தான் பிரத்யட்சம் வரணுமே, சத்தோட தான் சம்பிரயோகம்னா சத்து தான் பிரத்யட்சம் வரணுமே, அப்படி இல்லை. அதுல ஆரோக்கியமான பொருளோட சேர்த்து தான் பிரத்யட்சம் வரும். தன் கடகா தன் படகா அதுதான் வரும். ஆனால் அந்த பேதங்கள் எல்லாம் அஜ்ஞான கல்பிதம் தெரிஞ்சது. அஜ்ஞானம் போயிடுதுன்னா அந்த சத்து மாத்திரமா இருக்கும். வேதாந்த வாக்கிய ஜனிதாம் பரமாத்ம புத்தி விற்த்தியும் யதேக்ஷ புனரத்திர காச்சிதஸ்தி சத்தம் பிரயோக ஜனிதா புவனத்ரயேதி புத்தி தமோ விரதிதம் ஹி ஜெகத் சமஸ்தம் சொல்ற. வேதாந்த வாக்கிய ஜனிதாம் பரமாத்ம புத்தி விற்த்தியும் யதேக்ஷ புனரத்திர காச்சிதஸ்தி என்ன சொல்ற. நானியத் கிஞ்சன வித்தியதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோ சொல்ற மாதிரி அந்த வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய பரமாத்ம புத்தி விற்பி, அகண்டாகார விற்பி அந்த விற்பி விற்பியும் யதேக்ஷிய புனரத்த காட்சிதஸ்தி, வேற ஒண்ணுமே கிடையாது. சத்தம் பிரயோக ஜனிதா புவனத்திரேதி. சத்தம் பிரயோக ஜனிதா விற்பின்னா உண்மையா சத்தோட சம்பிரயோகம் சன்னிகர்ஷம். சத்பதார்த்தத்தோட சன்னிகர்ஷம் இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய ஞானம் எப்படி இருக்கணும்? சத்தம் தான் இருக்கணும். கடம் எப்படி வந்தது? அவித்தியினால வந்தது, இல்லைன்னா வரக்கூடாது. உண்மையா சத்தோட சம்பிரயோகத்தினால வரக்கூடிய ஞானம் பிரத்யட்சமா இருந்தால் சத்து தான் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய அவித்தியினால இன்னும் அதுல பதார்த்தங்கள் கற்பிதமா இருக்கிறதுனால அதுவும் தெரியுது. எந்த வரைக்கும் தெரியும்? அவித்தியை இருக்கிற வரைக்கும் தெரியும். இல்லைன்னா சத்தம் பிரயோக ஜனிதா புவனத்திரேதி புத்தி தமோவிரதிதம் ஹி ஜெகத் சமஸ்தம். சமஸ்த அஜ்ஞானம் தமோவிரதிதம் ஜெகத் சமஸ்தம் இருக்கிறதுனால சமஸ்த போயிட்டுனால் ஒரே ஒரு புத்தி தான். சத்தம் பிரயோக ஜனிதா புத்தி சத்புத்தி. கீதா பாஷ்யத்திலையும் வே புத்தி ஏகா சத்புத்தி அபரா கடபுத்தி. எங்க நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதா உபயோரபி திருஷ்டோ வனையோ தத்துவதர்ஷிபி. அந்த இடத்துல தன் கடகா द्वे बुद्धि घटबुद्धि सद्बुद्धिश्च यद् येन रूपेण निश्चितं तत् स्वरूपं न व्यभिचरति तत् सत्यं சொல்லி சத்புத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு. கடபுத்தி அங்கே மாறுறது. படத்துல கடபுத்தி கிடையாது, கடத்துல படபுத்தி கிடையாது, அது மாறுறது. சத்புத்தி மாறுறது இல்லை. நம்ம சாதாரணமா சொல்லும்போது உபதேசம் பண்ணும்போது சத்புத்தியா இருக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கு அந்த அளவுக்கு அர்த்தம் கொண்டு வரலாம். இப்ப ஜெய்மினி சூத்திரத்தை எடுத்து இந்த வரைக்கும் வந்துருக்கீங்க. சாதாரணமா தர்மசாஸ்திரம் சொல்லும்போது தான் ஜெய்மினி வந்திருக்கா. நம்மளும் தர்மசாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும்போது சத்புத்தியோட இருக்கணும், கெட்ட புத்தி பழக்கம் வச்சுக்க கூடாது, சத்புத்தியோட இருக்கணும். சத்புத்தி அந்த வரைக்கும் இன்னும் மேல மேல சத்புத்தி வரைக்கும் சத்புத்தி வந்ததுன்னா சம்சாரமே போயிடும். சுத்த சத்புத்தி சத்புத்தி அந்த அர்த்தத்துல அந்த அளவுக்கு மனசுல வச்சுட்டு யாரும் சொல்லல. நல்ல புத்தி கெட்ட புத்தி அவ்வளவுதான், அதோட விசேஷம் இல்லை. நிஷித்தம் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் சஜ்ஜனங்கள் சத்புத்தி சத்சங்கம் எல்லா இடத்துல அந்த வார்த்தை இருக்கு. சத்குரு இருக்கு. எப்படியாவது அந்த வேதாந்தத்தினுடைய ஒரு கந்தம் அடிக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. யதாட்ச நிபந்தனாதி அஜ்ஞான அஜ்ஞாபதாபி ததிருஷி விவகார காலே தத்துவாவபோத சமயே து தத்துவபுத்தி தத்துவாவபோத சமயே நது தத்துவபுத்தி தர்மேபி தத்துவமதிரேவ து சோதனாயாக தத்துவாதி வஸ்துனி யதா அக்ஷ நிபந்தனாதி. என்ன சொல்றார்? இது இப்படி இருந்தாலும் லோக விவகாரத்துல நம்ம கண்ணோட சம்பந்தப்பட்ட முன்னாடி இருக்கக்கூடிய வஸ்து தெரியறதா இருந்தால் இது யதார்த்த ஞானம் சொல்றோம். அந்த மாதிரி விதிவாக்கியத்தில் இருந்த தர்ம விதிவாக்கியங்களே பொறுத்த அது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஞானம் யதார்த்த ஞானம், தர்ம ஞானம். எது தர்மம் எது அதர்மம் கேட்டால் விவகார தசாயாம் அந்த வேத வாக்கியங்கள் தர்மத்தை விதிக்கக்கூடிய வேத வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானம் யதார்த்த ஞானம், அதுதான் தர்மம். மற்றபடியெல்லாம் தர்மம் இல்லை அப்படின்லாம் சொல்றோம். தர்மேபி தத்துவமதிரேவ சோதனாயாக தத்துவாதி வஸ்துனி யதா அக்ஷ நிபந்தனாதி. அக்ஷம் இந்திரியம், இந்திரியத்தினால் வரக்கூடிய ஞானம் எப்படி நம்ம
யதார்த்த ஞானம் சொல்றோமோ ததைவ அப்படிதான் சோதனா லட்சணம் தர்மம். சோதனா விதிவாக்கியங்கள், தர்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானம் யதார்த்த ஞானம் வச்சுன்னு சொல்றோம். என்ன காரணம்? அது விவகார திருஷ்டியில அஜ்ஞாதமான விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய சோதனை. தர்மம் தெரியாது, வேத வாக்கியங்கள் படிச்சா தர்மம் தெரியுது. விவகார காலே அஜ்ஞாதமா இருக்கு. இப்போ கண்ணால பார்க்கும்போது அஜ்ஞாதமான ஒரு பொருள் தெரியுது, அதனால கண்ணால இந்த வஸ்துவே தெரிஞ்சுக்கிறேன். அதனால இந்த ஞானம் பிரமையில விவகார திருஷ்டியா சொல்றது. பரமார்த்த திருஷ்டியில பிரமை கிடையாது. பரமார்த்த திருஷ்டியில அஜ்ஞானம் தான் எங்க இருக்கு? சைதன்யத்துக்கு தான் இருக்கு, மட்டும்தான் இருக்கு. அதான் நம்மளுடைய தியரி இருக்கு. பரமார்த்த திருஷ்டியா அஜ்ஞாதத்துவம் சைதன்யத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால சைதன்ய ஞானம் தான் கேவல சத்புத்தி தான் பிரமை. ஆனால் விவகார காலத்துல தர்ம ஜானம் பிரமை, இந்த கட ஜானம் பிரமைன்னு சொல்லுவோம். அஜ்ஞானதாபி சதிருஷி விவகார காலே தத்துவாவபோத சமயேது நது தத்துவ புத்தி. தத்துவாவபோத சமயத்துல தத்துவஜானம் ஒண்ணுதான் பிரமை, மற்றபடி ஒன்றும் பிரமை இல்லை. நது தத்துவ புத்தி அப்படின்னா விவகார காலத்துல தத்துவ புத்தின்னு எதெல்லாம் ரைட் நாலேஜ் எதெல்லாம் வச்சுட்டு இருந்தோமோ அதெல்லாமே தத்துவ புத்தி கிடையாது. தத்துவாவபோத சமயம் சரியான தத்துவம் தெரியும் பொழுது அந்த வரைக்கும் சரியான தத்துவம் நினைச்சது எல்லாமே அதத்துவமா போயிடும்னு படிக்கணுமா? சேர்த்து படிக்கணும். ஆமா, தத்துவாவபோத சமயே நது தத்துவ புத்தி. இந்த வரைக்கும் தத்துவ புத்தின்னு வச்சுட்டு இருந்தது எல்லாமே அது தத்துவ புத்தி இல்லை, அந்த வரைக்கும் தத்துவ புத்தி தான். தத்துவம் யதோதிதமயேன விவர்த்தவாதம் ஆசிரித்ய. இந்த ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை கொஞ்சம் நிரூபணம் பண்றோம். உண்மையா வேதாந்த சித்தாந்தத்துல விவர்த்தவாதம் சொல்றது இல்லையா? பரிணாமவாதம் விவர்த்தவாதம் இருக்கு. ஒரு வஸ்து பரிணமிக்கிறதுன்னு சொன்னா என்ன? அதனுடைய ஸ்வரூப பிரத்யுதி பூர்வகம் அந்நியதாபாவனா பரிணாமம். அதனுடைய ஸ்வரூபத்தை விட்டு வேற விதமா இருக்கிறதுனா பரிணாமம். விவர்த்தம்னு சொன்னா எப்படி? ஸ்வரூப பிரத்யுதி வினா, தன்னுடைய ஸ்வரூபத்துல எந்த வித்தியாசமும் இல்லை, ஆனா வேற விதமா தெரியுது. இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு அந்த வரைக்கும் போக வேண்டியதில்லை, முறுத்த மண்ணு கடமா மாறுறது பரிணாமம். சுத்தி ரஜகமா தெரியுது, ரெஜ்ஜு சர்ப்பமா தெரியுது விவர்த்தம். இதுதானே சொல்றோம். ரெஜ்ஜுனுடைய ஸ்வரூபத்துல அந்த கயராவே இருக்கு, அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் வரல, ஆனா சர்ப்பமா தெரியுது, பாம்பா தெரியுது. தெரியும் பொழுது அங்க என்ன மாறுறதுன்னு கேட்டால் அதனால அனிர்வச்சனீயம் வஸ்து உற்பத்தம், அனிர்வச்சனீயமான சர்ப்பம் அங்க வந்துருக்கு. எதிலிருந்து வந்துருக்கு? ரெஜ்ஜிலிருந்து வந்துருக்கு. அப்படிதான் கற்பனை இருக்கு. அதனால அங்க ஏதோ ஒன்று இருக்கு, பிராதிபாசிக சத்தையுடைய ஒரு சர்ப்பம் அங்கே இருக்கு. அது எதனுடைய ஃபார்மேஷன் கேட்டா ரெஜ்ஜுனுடைய ஃபார்மேஷன் சொல்லணும். அங்க சர்ப்பமே இல்லைன்றது இல்லை, அதுக்கு ஒரு சத்தை இருக்கு, அதுக்கு ஒரு சத்தை கொடுத்துருக்கு. பிராதிபாசிக சத்தையோட ஒரு சர்ப்பம் அங்கே இருக்கு. தீபாவளி ஆரம்பிச்சாரு இல்லையா? பிராதிபாசிக சர்ப்பம் இந்த ரெஜ்ஜுனுடைய ஃபார்மேஷன் சொல்லணும். ஆனால் ரெஜ்ஜுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அது விவர்த்தம் சொல்லியாங்க. இந்த விவர்த்த சித்தாந்தம் இப்போ வேதாந்தத்தில் பரிணாம சித்தாந்தமா விவர்த்த சித்தாந்தமா கேட்கக்கூடாது. ஏன்னா வேதாந்தத்தில் பரிணாமமும் இருக்கு, விவர்த்தமும் இருக்கு. மாயையை பொறுத்த வரைக்கும் பரிணாமம், பிரம்மத்தினுடைய விவர்த்தம், இதுதானே சொல்லணும். பிரம்மம் ஜெகத்தா மாறுறதுன்னு சொன்னால் அது விவர்த்தம் சொல்லணும், பரிணாமம் இல்லை. அப்போ பிரம்மத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்துக்கு வித்தியாசம் வராமல் இந்த பிரபஞ்சமா தெரியறதுன்னா அது விவர்த்தம் சொல்லணும். இங்க ஒரு கேள்வி, இந்த பிரம்மம் ஜெகத்காரணம் சொல்லும்போது அந்த விவர்த்தவாதம் தானே எங்க சொல்லணும்? அது சொல்றதுக்காக ஸ்ருதி வந்திருக்கு. இந்த ஸ்ருதி ஏன் பரிணாம விசாந்த இடத்தை காமிக்கிறது? ஆரம்ப யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜானம் தியா ஆதாரம் மனம் விகாரோ நாமதேயம் எல்லாமே மித்தியன்னு சொல்லி மிருத்திகே தேவ சத்தியம், காரணம் ஏவ சத்தியம் தானே அபிப்பிராயம். இப்ப காரணம் ஏவ சத்தியம் சொல்ற இடத்துல மிருத்திகைன்றது ஒரு காரணத்தினுடைய ஒரு பிரதிநிதி. ஒரு காரணம் சொல்ல வேண்டிய இடத்துல மிருத்திகை, அந்த கடத்தை அபேட்சித்து மிருத்திகை சத்தியம்னு சொல்றது. மிருத்திகை சத்தியம் அபிப்பிராயம் இல்லை. கடத்தை அபேட்சித்து எப்படி மிருத்திகை சத்தியமோ அப்படி பரம காரணமான பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம்னு சொல்றதுக்கு வந்த இடம். இங்க
ஸ்ருதி ஏன் இந்த மிருத்து கட திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறது காமிக்கிறது? அது பரிணாமஸ்தலம் தானே. மிருத்து எப்படி கடமா தெரிகிறதோ அப்படி பிரம்மம் ஜெகத்தா தெரியுதுன்னு சொன்னா பரிணமிக்கிறது தானே அர்த்தம் கிடைக்கும். வேற விதமா நம்ம சித்தாந்தமே மாறிடுமே, சந்தேகம் வரல. சுத்தி திருஷ்டாந்தம் கொடுத்தாக இருக்குமே, அந்த விவர்த்தம் தான் சொல்லணும். பிரம்மம் சத்தியம், அதுக்கு பரிணாமம் கிடையாது. அது பரம காரணம், அது சத்தியம்னு சொல்லணும். இதுக்காக ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கணும். அந்த அழகா சுத்தி திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கலாம் ஐயோ ஸ்ருதிக்கு. ஸ்ருதி ஏன் கட மிருத்திகா கட திருஷ்டாந்தத்தையும் கொடுக்கும்? அது பரிணாமஸ்தலமாச்சே. மிருத்திகா घटाकारेण विवर्तदेवा परिणमदेवा परिणमदे जगत् माया परिणामம். ஓகே, ஆனால் இங்கே பரம காரணமா மாயை தான் சொல்றதுன்னு சொன்னால் மிருத்திகேத்தியவ சத்தியம் மாயைவ சத்தியம். பிரம்மத்துக்கு போகாது. பரம காரணம் இங்கே மாயன்னு தெரியல, பிரம்மன் தான் தெரியுது. யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் ஸ்யாத் வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம். எல்லா விகாரங்களும் வாதாரம்பணம் நாமதேயமா தான் இருக்கு, மித்தியதான் இருக்கு, பேருதான் மட்டும்தான் இருக்கு, பரமார்த்தமான வஸ்து கிடையாது. அப்ப என்ன பரமார்த்தமான வஸ்து? மிருத்திகேத்தியவ சத்தியம். என்ன அர்த்தம்? காரணம் சத்தியம்னு அர்த்தம். காரணம் சத்தியம் என்ன அர்த்தம்? மிருத்திகேன் என்றது காரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல காரணம் சொன்னா அதுக்கும் காரணம் அதுக்கும் காரணம் அதுக்கும் காரணம் போய் வரணும். எங்க போகணும்? பிரம்மத்துல போய் இருக்கணும். பரம காரணம் அதுதான் சத்தியம் சொல்லணும். அப்போ அந்த காரணத்தினுடைய ஃபார்மேஷன் தான் இதெல்லாம் சொல்லணும். இந்த ஃபார்மேஷனுக்கு நாம ரூபகாத்மகமா இருக்கு, அதனால இதெல்லாம் நிச்சயம் சொல்லியா. இந்த ஃபார்மேஷன் பரிணாமமா விவர்த்தனம். பிரம்மத்தினுடைய ஜெகத் ரூபமா மாறுறது என்றது, பிரம்மம் ஜெகத் ரூபமா மாறுறதுன்னு சொன்னால் அது பரிணமிக்கிறதா விவர்த்திக்கிறதா? ஆமா, மாறாமலே தெரியறது சொல்லணும். அதுக்குதான் விவர்த்தம் பேர், அதுக்குதான் விவர்த்தம் பேர். அதான் சொன்னேன், அதான் விவர்த்தம் தான் சொல்லணும். பிரம்மத்தை மாறுறது சாதாரணமா சொன்னேன், மாறக்கூடாது. பிரம்மமே ஜெகத்தா தெரிகிறது சொல்லும் பொழுது அந்த சொஸ்வரூபம் மாறாமல் ஜெகத்தா தெரியுது சொன்னோம் இல்லையா? இதுக்குதானே விவர்த்தம் பேரு. அந்த விவர்த்த சித்தாந்தத்தை தானே அங்க கொண்டு வரணும். அப்படி விவர்த்த சித்தாந்தத்தை கொண்டு வரணும் உங்களுக்கு இருக்குன்னால் அதுக்கு தகுந்த திருஷ்டாந்தம் கொடுக்கணும் இல்லையா? நான் கேட்கறது கேள்வி புரியுதுன்னு நான் சொல்றேன். ஆமா, ஸ்ருதியை கேட்கிறேன். யதா மிருத்திகா கடாகாரேன பரிணாமம் தானே ஆச்சு. மிருத்தி எப்படி கடமா தெரியுறதோ, கடம் நாமரூபாத்மகமா இருக்கோ, மிருத்திக சத்தியமா இருக்கோ, அப்படி பிரம்மம் சத்தியம் சொன்னால் பரிணாமமோ தானே நமக்கு வரும். மிருத்துக்கு எப்படி கடாகாரின பரிணாமம் ஏற்படுறதோ அப்படி பிரம்மத்துக்கு ஒரு பரிணாமம் ஏற்படுறதோ தானே நமக்கு எண்ணம் வரும். ஆனால் அப்படி வரக்கூடாது. அப்ப அந்த திருஷ்டாந்தம் சரியா இல்லையோ என கேள்வி. இன்னும் சுத்தி இருக்கிற திருஷ்டாந்தம் கொடுத்துருக்கலாமோ இல்லையோ? எப்படி அந்த நாமரூபா சுத்தியில தெரியக்கூடிய ரெகுலம் யதா சௌமியா ஏகேன ஏகேன சுத்திகா பதார்த்தேன ஏகையா சுத்திகையா சர்வமிதம் ஜெகதாதிகம் இப்படியோ அந்த மாதிரி சுத்தி இருக்கணும். ஏன் சொல்லலை? உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில்னா ஒன்றும் இல்லை, இந்த சுத்தியும் ரஜிதமும் எடுத்து காமிச்சா அங்கே காரியகாரண பாவமே தெரிஞ்சுக்க முடியாது. சுத்தி ரஜிதம் திருஷ்டாந்தம் ஒரு காரியகாரண பாவம் இருக்கிற ஒரு இடமா நம்மளோட லோகத்துல பிரசித்தமே இல்லை. அது நமக்கு சாஸ்திரத்தில் பிரக்கிரியை சொல்லும் பொழுது சுத்தி ரஜிதமா தெரியுது, சுத்தி ரஜிதத்துக்கு விவர்த்த காரணம், இதெல்லாம் சாஸ்திர பிரக்கிரியைக்கு உள்ள வந்தாதான் தெரியும். சாதாரணமா சுத்தி ரஜிதஸ்ய காரணம் அப்படி இருக்கா, ரஜ்ஜு சர்ப்பஸ்ய காரணம். அதில் அந்த காரியகாரண பாவ பிரக்கிரியில காரணமே சத்தியம்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்க லோகத்துல காரியகாரண பாவம் பிரசித்தமா இருக்கோ அந்த இடத்தை காமிக்கும். இல்லைன்னா புரிஞ்சுக்கவே முடியாது. வேற விதமா எப்படி சுத்தி ரஜிதத்துக்கு காரணமோ அப்படி பிரம்மன் ஜெகத்துக்கு காரணம் சொன்னா என்ன சொல்றது புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப நமக்கு புரியறது என்னன்னா வேதாந்த சித்தாந்தத்துல புஸ்தகங்கள்ல நிறைய சுத்தி ரஜித பிரக்கிரியை சொல்றதுனால ஆகர கிரந்தத்துல ஸ்ருதியில அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ருதியே அப்படி சொல்லி இருந்தால் நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தம் வேற விதமா இருக்கும். அந்த சித்தாந்தம் கொடுத்தாச்சு. ஏன்னா அங்க சுத்தி ரஜிதத்துக்கு காரியகாரண பாவமே இருக்கிற மாதிரி லோகத்துல பிரசித்தியே இல்லை. சுக்தி ரஜித திருஷ்டாந்தத்தை எடுத்து காமிச்சால் அங்க காரியகாரண பாவ பிரசித்தி இல்லை. சுக்தி ரஜிதத்தை காரணம் இப்படி பிரசித்தி கிடையாது.
மிருத்திகா கட திருஷ்டாந்தம் எடுத்துட்டு பார்த்தால் அங்கே வந்து கடம் நிச்சய என்ற பிரச்சனை கிடையாது. கடம் ஒரு உண்மையான ஃபார்மேஷன் தானே லோகத்தில் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி அந்த மிருத்திகையை அபேட்சித்து கடம் நிச்சய சொல்லணும்னால் அது விசேஷமா அது அங்கே நிரூபணம் பண்ணணும். சாதாரணமா பிரசித்தமா இல்லை. அதனால அது வச்சுட்டு சொல்லணும். அவர் சொல்றது வாஸ்தவம் தான். எப்படி கடம் நிச்சயோ சொன்னா கடம் நிச்சய இன்னும் எல்லாம் கேட்கலாம். எப்படி நிச்சய உண்மையா பரிணமிக்கிறது? அந்த மண்ணு சரியா நல்லா பரிணமிச்சு வந்திருக்கு. ஏன் நிச்சயம் சொல்றது? அந்த மிருத்திகையை அபேட்சிச்சு எப்படி கடம் நிச்சயோ அப்படி காரியங்கள் எல்லாமே நிச்சயம் சொல்லும்போது அந்த திருஷ்டாந்தமே சரியில்லையே கேட்கலாம். மிருத்திகை அபேட்சிச்சு கடம் நிச்சயம்னா என்ன அர்த்தம்? கண்ணால பார்த்துருக்கேன் அந்த மிருத்திகை எப்படி இருக்குது, அது எப்படி பரிணமிச்சு நல்லா பானையா வந்தது எல்லாமே இருக்கு. அதோட என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது எப்படி சுத்தி இருக்கணும்னு சொன்னா நிச்சயம் தெரியும் வாஸ்தவம். ஆமா, அதனால என்ன பண்ணணும்? வாஸ்தவம் தான் லோகத்துல உடனே கண்டுபிடிக்க முடியாது, ஆனா நிரூபணம் பண்றதா இருந்தா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அது அந்த கடத்தினுடைய மித்யார்த்தம் எப்படி என்றதை நிரூபிக்கணும். அதுக்கு அந்த பாஷிக்காக சொல்றது உபயோகப்படும். எது ஏன ரூபேன நிச்சிதம் தத் ரூபம் ந விபிச்சரதி தத் சத்தியம். எது ஏன ரூபேன நிச்சிதம் சத் தத் ரூபம் ந விபிச்சரதி தத் சத்தியம் சொல்லும் பொழுது இந்த மிருத்திகையை அபேட்சித்து கடம் நிச்சயம் சொல்ல முடியும். ஏனால் மிருத்திகை என்றது மிருத்திகாத்வேன நிச்சிதம். எப்படி அந்த கடத்துல மிருத்திகை என்றது மிருத்திகை நிச்சிதமா இருக்கோ அதே மிருத்திகா சராவத்திலும் தெரியுது, இன்னொருத்திலும் தெரியுது, எல்லா மிருத்பாத்திரங்களிலையும் மிருத்திகை தெரியுது, வித்தியாசம் இல்லை. ஆனால் கடம் சராவத்தில் தெரியல, சராவம் கடத்தில் தெரியல. அதனால கடசராவாதிகள் ரூபங்கள் எபிச்சரிதமா இருக்கு. மிருத்திகை எபிச்சரிதம் இல்லை. இந்த மிருத்பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த மிருத்திகை என்றது ஒரே ரூபமா இருக்கு, அவ்யபிச்சரிதம். இப்ப இது வச்சுட்டு அவ்யபிச்சரிதம் வெபிச்சரிதம் அது மற்றும் வச்சுட்டு பாருங்க. ஒரு வஸ்து அவ்யபிச்சரிதம், இன்னொன்னு வெபிச்சரிதம். அதுல அவ்யபிச்சரிதம்னா ஒரே விதமா எல்லா இடத்திலும் தெரியறதுன்னு அர்த்தம். ஒரே விதமா எல்லா இடத்திலும் தெரியக்கூடிய அவ்யபிச்சரிதமான ஒரு பதார்த்தத்தை அதுல இருந்து எடுக்க முடியும்னால் அந்த பதார்த்தத்தை அபேட்சிச்சு எதனுடைய சுரூபம் மாறுறதோ அது நிச்சயம். இப்படி ஒரு தியரி. இந்த தியரியை வச்சுட்டு அந்த கட மிருத்திகா திருஷ்டாந்தத்துல மிருத்திகையை அபேட்சித்து கடம் நிச்சயம் சொல்ல முடியும். சாதாரணமா யாரும் ஒத்துக்க மாட்டா. ஆனா இப்படி சொல்லி அதுக்கப்புறம் அவர் சொல்ற மாதிரி மிருத்திகா வெதிரேகேனா, மிருத்திகையை விட்டு பார்த்தா அது கடத்துல என்ன இருக்கு? நாம ரூபாத்மகம், நாம ரூபம் அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாம் மிருத்திகை தான். மிருத்திகா அதிரிக்த சத்தா சூன்யத்துவம், இப்படி மித்யாத்துவத்துக்கு லட்சணம். காரணம் வினா சத்தா நாஸ்தி எஸ்யா பத மித்யா. காரணத்தை விட்டு எதுக்கு ஒரு சத்தை கிடையாதோ அதை நிச்சயை சொல்ற சம்பிரதாயம் உண்டு. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்மின் அனுவர்த்தமானே சதி எது வியாவர்த்ததே அது ஏகபேட்சையா நிச்சயம். ஒரு பதார்த்தம் அனுவர்த்தமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, ஏகரூபமா இருக்கு, அவ்யபிச்சரிதமா இருக்கு. மிருத்திகை என்றது அவ்யபிச்சரிதமா இருக்கு. கடம் என்றது சராவத்துல கடம் கிடையாது, கடத்துல சராவத்தும் கிடையாது, அந்த மாதிரி விபஜரிதமா இருக்கு. அதனால அது நிச்சயம். இப்படி சொல்லி அந்த கட மிருத்திகா திருஷ்டாந்தத்தை மித்யாத்வவாதத்துக்கு அனுகூலமா கொண்டு வரணும். முதல் உடனே அதை தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி எல்லாம் சொல்லி அந்த உதாரணத்தை உபயோகப்படுத்த வேண்டியது. இப்படி அந்த உதாரணத்தை மித்யாத்வவாதத்துக்கு உபயோகப்படுத்தணும். அப்பதான் கேள்வி வரும், ஏன் இந்த அளவு கஷ்டப்படணும்? சுத்திகார திருஷ்டாந்தமே கொடுக்கலாமேன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி சொன்ன குழப்பம். காரியகாரண பாவம் அங்க பிரசித்தமா இல்லை. சுத்தி எப்படி ரஜதத்துக்கு காரணமோ, சுத்தி ரஜதத்துக்கு காரணமா என்ன சொல்றது? ஏதோ அப்படிதான் வரும். அதுக்கு அப்படி சொல்லி இருந்தால் அதுக்கு அர்த்தமே கிரகிக்க முடியாம போயிடும். அதனால சுத்தி அப்படி சொல்லல. மிருத்கட திருஷ்டாந்தத்துல மிருத்திகையை அபேட்சிச்சு கடம் மிச்சை என்றது கொஞ்சம் நிரூபணம் பண்ணாதான் தெரியும். இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? காரியகாரண பாவம் அங்க பிரசித்தமா இருக்கு. மிருத்திகை காரணம், கடக காரியம் என்றது லோகத்துல பிரசித்தமா இருக்கு. அதனால இந்த காரணம் சத்தியம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் அந்த சிருஷ்டி பிரகரணம் தானே ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி எதுக்கு சொல்றது? பரம காரணம் வரைக்கும் மனசை கொண்டு போய் அதே சத்தியமா என்ன சித்தாந்தமா கொண்டு வரணும். அதுக்காக அந்த பிரகரணம் வந்திருக்கு. அதனால
அந்த பிரகடனத்தை இந்த திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறது. இது சொல்ற ஆரம்பணாதி வதனம் சகலம் பிரவருத்தம் பிரத்யக்ஷ புத்தி விஷயாத் அபகர்த்தும் உச்சை தத்துவம் யதோதிதமயேன விவர்த்தவாத ஆசிரித்ய சத்திய பரிணாம நிவாரணேன. பரிணாமவாதத்தை நிராகரணம் பண்ணி விவர்த்தவாதத்தை சாதிக்கிறதுக்கு தான் இந்த ஆரம்பணாதி வதனம் வந்திருக்கு சொல்றார். அவரை பிரதிஜை பண்ணி நிரூபணம் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு கேள்வி வரும், இங்கேயே பரிணாமம் தானே இருக்கு, ஏன் இது விவர்த்தவாதத்துக்கு எப்படி அனுகூலமா இருக்கும்? இப்போ பிரம்மம் விவர்த்தம் விவர்த்த காரணம், பரிணாமி காரணம் இல்லை என்று சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ருதி வந்திருக்குன்னு சொன்னால், அந்த ஸ்ருதியில பரிணாமம் தானே இருக்கு, விவர்த்தமே இல்லையே கேட்கலாம். அதுக்கு நிரூபணம் பண்ணணும். ஆரம்பணாதி வச்சனம் சகலம் பிரவருத்தம் பிரத்யக்ஷ புத்தி விஷயாத் அபகர்த்தும். பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய புத்தி, பிரத்யட்சமா எதெல்லாம் தெரியுதோ அதிலிருந்து நம்மளே கொஞ்சம் காரண பதார்த்தத்துக்கு கொண்டு வர்றதுக்காக வெளியில் தெரியக்கூடியது எல்லாமே சத்தியம் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த புத்தியை கொஞ்சம் அடிச்சு அதனுடைய காரணத்துக்கு மனசு கொண்டு வரணும். அன்னேன சௌமிய சுங்கேன அபோம் அபாம் மூலம் அன்னிச்சா அத்விஷோமி சௌமிய சுங்கேன தேஜசோ மூலம் அன்னிச்சா தேஜசா சௌமிய சுங்கேன தன்மூலம் அன்னிச்சா. சுங்கேனா காரியம், காரியத்தினால காரியத்தை வச்சிருந்து காரணத்தை பாரு, அதுவும் ஒரு காரியமா, சரி அதனுடைய காரணத்தை பாரு. அப்ப எந்த வரைக்கும் இந்த காரண பரம்பரை போயிட்டு இருக்கோ அந்த வரைக்கும் போய் புத்தியை நிறுத்தணும் சொல்லி அந்த பிரத்யக்ஷ புத்தி விஷயால் அபகர்த்தும் உச்சை. உச்சைனா பிரகடமான தத்துவம் யதோதிதமயேன விவர்த்தவாதம் ஆசிரித்ய சத்திய பரிணாம நிவாரணேன. சத்தியமான பரிணாமம் இல்லை. இப்ப நீங்க பரிணாமம் சொல்றது அது சத்தியமான பரிணாமமா அசத்தியமான பரிணாமமா? அசத்திய பரிணாமம் தான் விவர்த்தம். சத்திய பரிணாமம் இல்லைன்னு சொன்னா விவர்த்தம்னு அர்த்தம். பரிணாமம் மாதிரி தெரியாது, ஆனா சத்தியம் இல்லைன்னு சொன்னா விவர்த்தம். அது நிவாரணம் பண்ணி விவர்த்தவாதத்துக்காக நம்மளை கொண்டு வரணும். அதுக்காக இந்த ஒரு இடம் வந்திருக்குன்னு சொல்லி அதை நிரூபணம் பண்ணுவாங்க. நிரூபணம் பண்றது அடுத்த ஸ்லோகத்துல வரும்.